மாதந்தோறும் 2 ஏகாதசி நாட்கள் வருகின்றன. ஆனால் ஒரு சில ஏகாதசி நாட்கள் மட்டுமே சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகின்றன. அப்படிப்பட்ட ஒரு சிறப்பான நாள்தான் வைகுண்ட ஏகாதசி. அனைத்து ஏகாதசி நாட்களும் கடவுள் மகாவிஷ்ணுவை வழிபடுவதற்கு சிறந்த நாட்கள்தான். ஆனால் ஏன் வைகுண்ட ஏகாதசி சிறப்பாக கருதப்படுகிறது என்று தெரியுமா? வைகுண்ட ஏகாதசி கடவுள் மகாவிஷ்ணுவை வழிபடும் ஒரு சிறப்பு நாளாக கொண்டாடப்படுகிறது. பலருக்கும் தெரியாத விஷயம் என்னவென்றால், ஏகாதசி என்பது ஒரு பெண் கடவுளுக்கும் பெயர் என்பதுதான். பல புராதன கதைகளின்படி முரா என்ற ஒரு கொடிய அரக்கன் இருந்தான் என்று சொல்லப்படுகிறது. இந்த முரா அல்லது முராசுரன் என்ற அரக்கன் கொடியவனாய் இருந்து பல கடவுள்களை அச்சுறுத்தி வந்தானாம். அந்த கடவுள்கள் கடவுள் மகாவிஷ்ணுவை நாடி தங்களை முராசுரனிடம் இருந்து காப்பாற்றும்படி உதவி கேட்டாங்களாம். இந்த கடவுள்களோட துயரத்தை கேட்ட கடவுள் மகாவிஷ்ணு தாம் முராசுரனை எதிர்த்து போர் புரிவதா ஒத்துக்கிட்டாராம். அதன்படி முராசுரனுக்கும் கடவுள் மகாவிஷ்ணுவுக்கும் 1000 விண்ணுலக ஆண்டுகள் போர் நடந்ததாம். அந்த சமயத்துல ஒரு பெரிய சண்டைக்கு பிறகு கடவுள் மகாவிஷ்ணு ஓய்வெடுக்க சென்றாராம். அப்போ ஒரு அழகான மற்றும் தைரியம் நிறைந்த பெண் கடவுள் கடவுள் மகாவிஷ்ணுவின் உடல்ல இருந்து தோன்றினாங்களாம். அவங்க முராசுரனை அழிப்பதற்காக தோன்றி ஒரு பயங்கர சத்தத்தோட முராசுரனை கொன்று தர்மத்தை காப்பாற்றினார்களாம். அந்த சமயம் தூக்கத்திலிருந்து விழித்த கடவுள் மகாவிஷ்ணு முராசுரன் இறந்து கிடந்ததை பார்த்தாராம். அந்த கணமே முராசுரன் அந்த பெண் கடவுளால தான் அழிக்கப்பட்டான்னு உணர்ந்த மகாவிஷ்ணு அந்த பெண் கடவுளை ஆசீர்வதித்தாராம். அதோட கடவுள் மகாவிஷ்ணு அந்த பெண் கடவுளுக்கு ஏகாதசி என்ற பெயரை வைத்தாராம். இதற்கு காரணம் அந்த பெண் கடவுள் ஏகாதசி நாளன்று கடவுள் மகாவிஷ்ணுவிலிருந்து தோன்றினார்கள் என்பதுதான். பொதுவாக ஏகாதசி என்பது அமாவாசை அல்லது பௌர்ணமி நாளிலிருந்து 11வது நாள் ஏற்படும். கடவுள் மகாவிஷ்ணு கடவுள் ஏகாதசியை ஆசீர்வதித்த பிறகு அவர்களுக்கு ஒரு வரமும் தந்தாராம். அந்த வரத்தின்படி யார் ஒருவர் கடவுள் ஏகாதசி மற்றும் கடவுள் மகாவிஷ்ணுவை அந்த வைகுண்ட ஏகாதசி நாளன்று விரதம் இருந்து வழிபட்டு வராங்களோ அவங்களோட பாவங்கள் போயிடணும்னோ மற்றும் அவங்க வைகுண்டத்துக்கு போகணும்னு கடவுள் ஏகாதசி தேவி கடவுள் மகாவிஷ்ணு கிட்ட கேட்டாங்களாம். இந்த வைகுண்ட ஏகாதசி நாள் என்பது மார்கழி மாதத்தில் அமாவாசை நாளிலிருந்து 11ஆம் நாள் கொண்டாடப்படுகிறது. இந்த நாள் ஒரு சில தென்னிந்திய கோவில்களில் நடக்கும் 20 நாள் பண்டிகைகளோட ஒரு பகுதியா கருதப்படுது. வைகுண்ட ஏகாதசி பண்டிகை பிரபலமா கொண்டாடப்படுற பல கோவில்கள் தென்னிந்தியாவில் இருக்கின்றன. ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கநாதர் கோவில்ல வைகுண்ட ஏகாதசி மிகப்பெரிய உற்சவம்னு பலருக்கும் தெரியும். நம்ம தமிழ்நாட்டுல இருக்கிற ஸ்ரீரங்கம் கோவில்ல சொர்க்கத்தின் வாசலா கருதப்படுற பரமபத வாசல் இந்த நாளன்று தான் திறக்கப்படுது. பக்தர்கள் இந்த வாசலை கடந்து போறது அவங்களோட இந்த பிறவி முடிந்ததுக்கு அப்புறம் அது அவங்கள சொர்க்கத்துக்கு கூட்டிட்டு போகும்னு நம்புறாங்க. தமிழ்நாட்டில் மற்றும் சில தென்னிந்திய பகுதிகளில் பல குடும்பங்களை சேர்ந்த மக்கள் இரவில் பரமபதம் விளையாட்டு விளையாட மாட்டார்கள். இதற்கு காரணம் இரவுல பரமபதம் விளையாடுவதால் அவங்களோட நிஜ வாழ்க்கையில பிரச்சனைகள் ஏற்படும்னு நம்புறாங்க. ஆனா இந்த குடும்பங்களை சேர்ந்தவங்க வைகுண்ட ஏகாதசி இரவு அன்று கண்ணு முழிக்கும் போது மட்டும் இரவுல பரமபதம் விளையாட்டு விளையாட விதிவிலக்கு உள்ளது. இதற்கு காரணம் பரமபதம் விளையாட்டு கடவுள் மகாவிஷ்ணுவோட சம்பந்தப்பட்டதா நம்புறாங்க. அது மட்டுமல்ல, வைகுண்ட ஏகாதசி இரவுல பரமபதம் விளையாடுறது ஒருவரோட வாழ்க்கையோட பாதை வைகுண்டத்துக்கு போறதுக்கான ஆன்மீக உருவகமா நம்பப்படுது. இந்த விளையாட்டில் உள்ள பாம்பு மற்றும் ஏணி ஒருவரோட வாழ்க்கையில் உள்ள சரிவு மற்றும் ஏற்றமா கருதப்படுகின்றன.
தமிழ்நாட்டில் மற்றும் பல தென்னிந்திய பகுதிகளில் பல பக்தர்கள் வைகுண்ட ஏகாதசி அன்று பகலில் விரதம் இருந்து இரவில் கண்முழித்து கடவுள் மகாவிஷ்ணுவை வழிபடுகிறார்கள். அதோட அவங்க தங்களோட வீடுகளை சுத்தம் செய்து பூஜைகள் செய்றாங்க. இந்த மாதிரி பூஜைகள் செய்து வைகுண்ட ஏகாதசி அன்று வழிபடுவது அவர்களோட பாவங்களை குறைக்க உதவும்னு நம்புறாங்க. இந்த வைகுண்ட ஏகாதசி நாளன்று பல மக்கள் தங்களுக்கு சொர்க்கம் கிடைக்க வேண்டும் என்று மட்டும் வேண்டுவதில்லையாம். தங்களின் வாழ்க்கையில் உள்ள மற்ற பிரச்சனைகளும் சரியாக வேண்டும் என்றும் வேண்டுகிறார்களாம். உத்தரகண்ட் மாநிலத்துல இருக்க பத்ரிநாத்ல ஏகாதசி குஃபா என்ற கோவில் இருக்கு. இது ஏகாதசி தேவிக்கான கோவிலா விளங்குது. வைகுண்ட வாசல் திறப்பு விழா அல்லது சொர்க்க வாசல் திறப்பு விழா மிக முக்கியமான விழாவாக வைகுண்ட ஏகாதசி அன்று தமிழ்நாட்டோட பல கோவில்கள்ல கடைபிடிக்கப்பட்டு வருது. வருஷம் முழுக்க பலர் பல பண்டிகை நாட்கள்ல வெவ்வேறு விஷயத்துக்காக பிரார்த்தனை செய்றாங்க. ஆனா வைகுண்ட ஏகாதசி தான் ஒருவரோட பாவத்தை போக்க சொல்லி வேண்டுவதற்கும், ஒருவர் சொர்க்கத்தை அடையறதுக்கு வேண்டுவதற்கும் முக்கியமான பண்டிகையா கருதப்படுது. அனைவருக்கும் வாழ்க்கை ஒரு முறைதான். ஆகையால் நீங்கள் வாழ்க்கையில் தெரியாமல் செய்த பாவங்களை போக்க சொல்லி கடவுளிடம் வேண்டுவது நல்லது தானே!